இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ் பிரச்சனை போயிட்டுருக்கு. தர வேண்டிய பணத்தை கொடுன்னு கேட்டால் கல்வி திட்டத்தை நம் தலைமையில் புகுத்த மத்திய அரசு இப்படி தான் நாங்கள் இந்த திட்டத்தை தான் கொண்டு வருவோம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். 65 பின்னாலே இன்றைய தினம் பார்க்கிறோம். அதை தெளிவாக மத்திய கல்வி அமைச்சர் சொல்கிறார். இதை எல்லாம் ஒத்துக்கிறாங்க, நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? நீங்கள் ஒத்துக்கோங்க, இதை எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்குது இல்லை, பல ஸ்டேட் ஒத்துக்குது இல்லை, நீங்கள் மாத்திரம் தமிழ்நாடு ஏன் பிடிவாதமாக இருக்கீங்கன்னு கேட்குறார். அவருக்கு வரலாறு தெரியல. திரு அண்ணாமலை போன்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், வரலாற்றை தெரிந்து கொண்டு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாராளுமன்றத்திலே 2 நாள் டிபேட் போகுது. தொடர்ந்து 2 நாள் டிபேட் போனால் ஹிந்தி மொழி தான் தேசிய மொழி என்று வடக்கே இருக்கின்ற மாநிலங்களில் எல்லாம் ஹிந்தி பேசுகிறார்கள், ஊபியிலே பேசுகிறார்கள், டெல்லியிலே பேசுகிறார்கள், பல மாநிலங்களிலே பேசுகிறார்கள். ஆகவே அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று 2 நாள் டிபேட். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நிதானமாக அத்தனையும் கேட்டுவிட்டு பின்னாலே சொல்லுகிறார், எழுந்து சொல்லுகிறார் பதில். எங்கு பார்த்தாலும் காக்காய் தெரிகிறது, ஆனால் காக்கையை நாம் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மயிலைத்தான் தேசிய பறவையாக ஒப்புக்கொண்டோம், அதைத்தான் நிறுத்தி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆகவே காக்கைக்கு சமமானது இந்தி மொழி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அன்றைய தினம் சொன்னார்கள். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக போராடிய நாடு இருக்குமே என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். பின்னால் பங்களாதேஷ். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு. ஆகவே தர வேண்டிய பணத்தை இதை ஒப்புக்கொள் தருகிறேன் என்று சொன்னால் எதையும் சந்திக்க கட்சி வேறுபாடின்றி இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அத்துறை மக்களும் இளைஞர்களும் தயாராக இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதில் அரசு ஒரு முடிவெடுக்குமேயானால் ஜல்லிக்கட்டு போல மெரினா பீச்சிலே இடமில்லாமல் ஒரு போராட்டத்தை சமீபத்திலே நாம் கண்டோம். அந்த நிலை ஏற்பட வேண்டும் என்று மத்திய அரசு நினைத்தால் நீங்கள் இதை ஆரம்பித்து வையுங்கள். இங்கே எங்களுக்குள் வேற்றுமை வேறுபாடு இல்லை. தமிழ்மொழி என்பது எங்களது தாய்மொழியை விட எங்களுக்கு பெரிதாக எதுவுமே இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம் திரும்பவும் வருமேயானால் 65 திரும்பவும் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும்.